Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இந்த வீடியோ very important வீடியோ. இது வரைக்கும் நீட் 2024க்கு நான் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுட்டேன், சப்மிட்டட் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும், இன்னமும் நான் அப்ளிகேஷன் போடல, இனிமேல் தான் நான் போட போகிறேன் அப்படின்ற மாணவர்களுக்குமான மிக முக்கியமான ஒரு வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணிட்டேன், ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஆனால் அதில் நான் சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு டவுட்டு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கான ஒரு விளக்கம் கொடுக்குற வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஃப்ரம் டே 1லேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து டில் உங்களுடைய மெடிக்கல் காலேஜினுடைய அட்மிஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அதெல்லாம் கிளியர் பண்ணணும் ரிகார்டிங் மெடிக்கல் அட்மிஷன் அண்டு கவுன்சிலிங் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸையும் தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போது அந்த மிக முக்கியமான அந்த வீடியோ என்ன அப்படின்னா, இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்லைடை பார்க்குறோம். இந்த ஸ்லைடில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னா, பேஜ் நம்பர் 66 உங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், என்டிஏ ரிலீஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் பேஜ் நம்பர் 66. இதில் பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் நோட்டீஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டும் இது வரைக்கும் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார் அப்படின்றவங்களுக்கான விளக்கம் கொடுக்குற வீடியோ. அடுத்தது, இன்னமும் நான் அப்ளை பண்ணல அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ. சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சது தான், அது வெரி சிம்பிள். கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ரெஃபர் டு ஒன்லி நீட் யூஜி வெப்சைட். ஓகேங்களா, https://exams.nta.ac.in நீட் ஃபார் ஆத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் அண்டு பீரியாடிக் அப்டேட்ஸ். அப்போது நீட் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அதனுடைய அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு exams.nta.ac.in இந்த வெப்சைட்டை பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுபோக என்னுடைய தனிப்பட்ட அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா, தொடர்ந்து நம்ம எஸ்ஏபி வியூஸினுடைய யூடியூப் சேனலையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இது அன்அஃபீஷியல். அஃபீஷியலாக என்டிஏனுடைய வெப்சைட்டை பாருங்கள். அது போக கூடுதலாக நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலையும் பாருங்கள். சரி, அடுத்தது தான் உங்களுக்கான மிக முக்கியமான டவுட் கேட்டவங்களுக்கான விளக்கம் கொடுக்குற வீடியோ. அது என்ன, விளக்கம் கொடுக்கக்கூடிய தகவல். Candidates are advised to be careful about any wrong information or false claim of any person or institute regarding the NEET UG examination or securing a seat on the basis of its result. அப்போது மாணவர்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சரியான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். ஓகேங்களா, தவறான தகவல்கள் எதுவும் கொடுக்கக்கூடாது. ஆர் எனி பர்சன் ஆர் இன்ஸ்டிடியூட் நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும். ஓகேங்களா, ரிகார்டிங் தி நீட் யூஜி எக்ஸாமினேஷன். அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே சரியானதாக இருக்கணும், தவறான தகவலை கொடுக்கக்கூடாது. எதுக்காக, ரிகார்டிங் மெடிக்கல் அட்மிஷன்ஸ். ஓகேங்களா, ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிசல்ட். சரி, இப்போது இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. ஒருவேளை நீங்கள் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ ஏதாவது தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு பிரிங் எனி சச் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இப்போ மேலே சொன்ன மாதிரி ஏதாவது தவறுகள் நடந்துருச்சுன்னா அதை என்ன பண்ணணும், என்டிஏனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு பிரிங் எனி சச் இன்ஃபர்மேஷன் டு த நோட்டீஸ் of NTA
த்ரூ இமெயில். அப்போ நீங்கள் செஞ்ச அந்த பிழைகளை, அது தெரிந்து செஞ்சுருந்தாலும் தெரியாமல் செஞ்சுருந்தாலும் அந்த தவறுகளை என்ன பண்ணணும், என்டிஏனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். த்ரூ இமெயில் neet@nta.acn. இங்கே ஒரு அட்டு கொடுத்துட்டாங்க, இங்கே ஒரு சிம்பிள் கொடுத்துட்டாங்க. neet@nta.ac.in. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போது ஒரு தவறு பண்ணிட்டேன் நான், ஓகேங்களா. நான் நீட் அப்ளிகேஷன் போடும்போது தெரியாமல் என்னோடய டேட் ஆஃப் பர்த்தை 2005 அப்படிங்கிறதுக்கு பதிலாக, இல்லை 2004 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், 2003 அப்படின்னு போட்டுட்டேன். ஓகேங்களா. இதனால் என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக போகிறதில்ல. ஓகேங்களா. எனக்கு என்ன ஆயிரும், அட்மிட் கார்டு வந்துடும். அதே மாதிரி நான் எக்ஸாம் எழுதிக்கலாம். இப்போது இந்த அட்மிட் கார்டு வர்றது எப்படி வரும் அப்படின்னா, நான் என்ன தகவலை கொடுத்தனோ அந்த தகவலின் அடிப்படையில் கன்ஃபர்மேஷன் பேஜ் சப்மிட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அப்ளிகேஷனை முடிக்கும்போது கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணுவோம். அப்போது நான் செஞ்ச பிழை அப்படிங்கிறது 2004 அப்படிங்கிற என்னோடய டேட் ஆஃப் பர்த்துக்கு பதிலாக, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் 2004 பிறக்கல, 2004ன்னு நான் செஞ்ச தவிர 2004 டேட் ஆஃப் பர்த்துக்கு பதிலாக நான் 2001 இல்லைன்னா 2003 அப்படின்னு போட்டுட்டேன் அப்படின்னா அது எங்கே கேரி ஆகும், அப்படியே கன்ஃபர்மேஷன் பேஜில் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் தான் என்டிஏக்கான ரெஃபரன்ஸ். ஓகேங்களா. அதிலிருந்து உங்களுக்கு என்ன வரும், அட்மிட் கார்டு வரும். நான் பண்ண அந்த மிஸ்டேக் அட்மிட் கார்டுக்கு வரும், ஹால் டிக்கெட்டுக்கு. அந்த ஹால் டிக்கெட்டினுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன வரும், அடுத்தது உங்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது என்டிஏ ரிலீஸ் பண்ணுற ஸ்கோர் கார்டு. அந்த ஸ்கோர் கார்ட்லேயும் அதே மிஸ்டேக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணோம் அப்படின்னா, என்டிஏ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும், புரிஞ்சுதுங்களா, அந்த ரிசல்ட்டை த்ரூ வெப்சைட்டில் த்ரூ மெயிலில் அந்தந்த மெடிக்கல் கவுன்சிலிங் போர்டுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்குதுன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு, ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னா எம்சிசிக்கு, இல்லை கர்நாடகாவை சேர்ந்தவங்களாக இருந்தால் கர்நாடகா மெடிக்கல் கவுன்சிலிங், அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்ணிடுவாங்க. அப்போது நான் செஞ்ச அந்த பிழை தெரிந்து செஞ்சேன், அது தெரியாமல் செஞ்சேன் அப்படின்னா அது என்னாகும், அது அப்படியே என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போது அந்தந்த கன்சர்ன்டு ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த என்டிஏ கொடுத்த டேட்டாவில் என்ன இருக்குதோ அதைத்தான் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்குவாங்க. இப்போ நான் 2002 அப்படின்னு தவறுதலாக கொடுத்த அந்த டேட் ஆஃப் பர்த்தை தான் அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்பவும் பார்ப்பாங்க. இதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்தெந்த இடத்துல பிழை பண்ணீங்களோ அது எல்லாமே இருக்கும். நேமில் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நேமில், ஓகேங்களா. அப்ளிகேஷன் நீங்கள் பயப்பட வேண்டாம், இது பயப்படுத்துறதுக்காகவோ உங்களை பதட்டப்படுத்துறதுக்காகவோ சொல்கிற வீடியோ கிடையாது. ஓகேங்களா. இப்போ ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்தது என்ன தீர்வு அப்படின்னு சொல்கிறதுக்கான வீடியோ மட்டுமே. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள். இதை பதட்டப்படுத்துறதுக்கோ இல்லை நீங்கள் பயப்படுறதுக்காகவோ இது சொல்லலை. மிஸ்டேக் அப்படிங்கிறது காமன், நானும் பண்ணலாம் நீங்களும் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம். அப்படி ஒரு வேளை தவறு நடந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் என்டிஏனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரியான தவறுகள் நடந்துருச்சு அப்படின்னா இப்போ என்ன ஆகும், அட்மிட் கார்டு வர்றதுக்கு முன்னாடி ஓகேங்களா என்டிஏ என்ன பண்ணலாம், திருத்தம் செய்யலாம். இல்லைன்னா கரெக்ஷன் விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணி செல்ஃபாக அந்த கேண்டிடேட் யாரெல்லாம் அந்த மிஸ்டேக் பண்ணாங்களோ இல்லை இந்த மாதிரி மெயில் பண்ணாங்களோ ஓகேங்களா அவங்களுக்கு திரும்பவும் இன்னொரு சான்ஸ் கொடுத்து லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் மார்ச் 9ஆம் தேதிக்கு பிறகு கரெக்ஷன் விண்டோவை ஓப்பன் பண்ணி கொடுத்து இதை நீங்கள் கரெக்ஷன் செஞ்சுக்குங்க அப்படின்னு ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலி 2024 எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் ஈஸியாக இருக்குதோ அட்வான்டேஜாக இருக்குதோ அதே மாதிரி நம்மளுக்கு அதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. 2024 நீட் எக்ஸாமில் இன்னொரு அட்வான்டேஜு, நீட்டுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண தேவையில்லை.
இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் எல்லாமே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம். எஸ்பெஷலி இந்த கொரோனா டைமில் 2020 மட்டும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டேட்டு கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஏன்னா கொரோனா டைமில் எல்லாத்துனாலையும் போய் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்க முடியல அப்படிங்கிறதுக்காக நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட இருந்து மெயில் போனதுனால தனியாக அதுக்குன்னு ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணாங்க. சரி, அது பழைய கதை, அது முடிஞ்சு போச்சு. இப்போது விஷயத்துக்கு வரலாம். இப்போது லாஸ்ட் டேட் முடிஞ்ச பிறகு மார்ச் 9 க்ளோசிங் டேட் ஃபார் சப்மிட்டிங் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னா அதுக்குள்ளே எத்தனை பேர் மெயில் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் தப்பு பண்ணீங்களோ, ஓகேங்களா, அவங்க வந்து மெயில் போடும் பட்சத்தில் கரெக்ஷன் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. புரியுதுங்களா? கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எந்த விதமான ஷியூரிட்டியும் கொடுக்க மாட்டேன். ஒருவேளை இந்த மாதிரி மெயில் போகும்போது கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன. ஓகேங்களா? அதனால் இது வரைக்கும் தப்பு பண்ணிவிட்டு, மிஸ்டேக் பண்ணிவிட்டு, எரர் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க வரி பண்ண வேண்டாம். அதுக்கான சொல்யூஷன் இப்போ நான் சொல்லிட்டேன். என்டிஏனுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை வந்து அட்மிட் கார்டு வர்றதுக்கு முன்னாடி திருத்தம் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இந்த 2024 அட்வான்டேஜ் பாதியிலே நிறுத்திட்டேன், கண்டினியூ பண்ணுறேன். என்னது அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணல. அப்போ நம்ம கொடுக்குற ஒரு தவறான ஒரு தகவல்னால அந்த டாக்குமெண்ட்டை அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், தெரியாமல் ஜென்ரல் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நான் பிலாங்ஸ் டு ஒன் ஆஃப் த ரிசர்வ்டு கேட்டகரி. அது எதுவாக வேணாலும் வச்சுக்கோங்க. எஸ்சியாக இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம், ஓபிசியாக இருக்கலாம், ஓபிசி என்சிஎல்லாக இருக்கலாம். இப்போது என்கிட்ட வந்து எனக்கான இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் இருக்குது. இப்போ நான் போய் கிளைம் வேணும், நான் வந்து பிலாங்ஸ் டு சோன்சா கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி இல்லைன்னா எஸ்டி கேட்டகரி, எனக்கு அதுக்கான கட் ஆஃப் மார்க்கை குறைச்சி கொடுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எந்த கிளைமும் பண்ண முடியாது. எப்போது நம்ம வந்து இப்போ அப்லோட் பண்ணாதனால. அப்போது இதை நான் ரெக்டிஃபை எப்படி சார் பண்ணிக்கிறது? அதுக்கு தான் இந்த தகவல், அதுக்கு தான் இந்த காசன் நோட்டீஸ். புரிஞ்சுதுங்களா? எந்த ஒரு பிழை செஞ்சுருந்தாலும் அதை நீங்கள் உடனடியாக தெரியப்படுத்திட்டீங்க, என்டிஏக்கு தெரியப்படுத்திட்டீங்க த்ரூ இமெயில் neet@nta.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு அளிக்கலாம். ஓகேங்களா? கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணலாம். அப்படி ஓப்பன் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய முதல்ல இப்போ ஆல்ரெடி அவசரமாக சப்மிட் பண்ணவங்க இப்போ போயிட்டு திருத்திக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அதுவுமே மார்ச் 9 பிறகு தான் அதற்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சிருக்குது. ஒருவேளை முன்கூட்டியே கொடுத்தாங்கன்னா வெல் அண்ட் குட், ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? அடுத்தது இது போக பர்சனலாக நான் இன்னொரு சஜஷன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில், ஓகேங்களா, உங்களுடைய அப்படின்னா அது என்டிஏ ரிலீஸ் பண்ணினது நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுடைய உடமையாயிரும். அங்கே வந்தீங்கன்னா சரிங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு இந்த தகவலெல்லாம் இருக்குது. என்ன தகவல்? ஹெல்ப்லைன் நம்பர். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, 01140075900. இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத ஒரு டைம் கேட்டுக்குங்க. இந்த ஹெல்ப்லைன் நம்பர் வந்து பிட்வீன் 10 AM and 5 PM. அப்போ காலையில் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய தவறுகளை சொல்லி அதுக்கான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த லைன் வந்து மேக்ஸிமம் பிஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா எல்லாருமே கால் பண்ணுவாங்க. சில நேரங்களில் ஓசிஏ கேண்டிடேட் அதே மாதிரி அப்ராடில் இருக்கிறவங்களும் கூப்பிடுவாங்க. அதனால் பிஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து கண்டினியூஸாக கீப் ட்ரையிங். ஓகேங்களா? கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த நம்பர் பிடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி இமெயில் வந்து neet@nta.ac.in, அதுக்கும் www.nta.ac.in exams.nta.ac.in கேபிட்டல் லெட்டர் NWET, அதுக்கும் நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? அட்ரஸ் வந்து ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க.
நியூ டெல்லி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம சொல்ல வந்த மிக முக்கியமான ஆல்ரெடி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், நான் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டவங்களுக்கான தீர்வு வீடியோ. அப்ளிகேஷன் இன்னமும் சப்மிட் பண்ணாதவங்க இதெல்லா ஆஸ்பெக்டையும் உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் தவறு இல்லாமல் பொறுமையாக அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ மட்டுமே. மற்றபடி யாரையும் பதட்டப்படுத்துறதுக்கோ இல்லைன்னா பயப்படுத்துறதுக்கான வீடியோ கிடையாது. சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுது, பர்சனல் கைடன்ஸ் தேவைப்படுது, டில் த கவுன்சிலிங், டில் த அட்மிஷன் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் அண்ட் கைடன்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.